இன்னைக்கு இந்த கேமரால மட்டும் எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகி அத ஆதிரா வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது. பேசாம கேமரா வேலை செய்யாதபடி பண்ணிரலாம். சாருமதி, என்ன பண்ற? கேமரா எடுக்கிறியா? நான் ஏன் எடுக்க போறேன் ஆதிரா? நீ வச்சிருக்கிற கேமராலாம் சரியா இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே செக் பண்ணி தான் வச்சேன். எல்லாம் சரியா தானே வேலை செய்யுது. இல்ல, அது தெரியும் ஆதிரா. நம்ம போனதுக்கு அப்புறம் அகிலன் எடுத்துட்டானோ என்னமோன்னு செக் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். ஆனா இதுல கேமரா செட் பண்ணிருக்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும் சாருமதி. அப்புறம் அவன் எப்படி எடுப்பான்? ஆதிரா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணும் இல்லம்மா, சாருமதிக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமா சாருமதி, நான் வேலையில மறந்து போயிட்டேன். உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்து தரவா? இல்லம்மா, இப்ப எதுவும் வேண்டாம் எனக்கு. கேக் செய்ய எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் வாங்க, கேக் செய்யலாம். நீங்க போங்கம்மா, நான் வரேன். நல்ல வேலை, சுபத்ராமா வந்து என்ன காப்பாத்துனாங்க. சாரு, ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இன்னும் இல்ல, இங்க இருந்து போ. எங்க போகணும்? இங்க கேமரா இருக்கு அகிலா. நாம இப்ப என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். சாரு, என்னாச்சு? அதான் இங்க யாரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு பேசுறதுக்கு பயப்படுற? ஏய் சாரு, இவ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்கா? கூப்பிட நிக்காம போயிட்டு இருக்கா? ஒருவேளை சுபத்ராமா வீட்டுல இருக்காங்கன்னு பயப்படுறாளோ? எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு சாருமதி ஆதிராவோட பேசி அவளோட பிளான நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதனால தப்பிச்சிட்டு இருக்கோம்.
யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் பேத்தி ஆதிராவுக்கும் அகிலனுக்கும் கல்யாணம். அவங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஓம் சக்தி. கடவுளே, என் பேத்தி ஆதிரா எப்பவும் ஆரோக்கியமா சந்தோஷமா அவ குடும்பத்தோட என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். 1 கோடி ரூபாய் சீதனமா எங்க அம்மாக்கு வந்து சேரும். நீதாம்மா அதுல இருந்து எனக்கு ஏதாவது செய்யணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அம்மா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. என்னங்க, நான் தொட்டு கும்பிடும்போது அணைஞ்சு போச்சே. ஏதாவது தப்பா நடந்துருமா? சேச்சே, அப்படிலாம் நினைக்காத சாரதா. ஆடி மாச காத்தடிச்சா அம்மியே பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. கற்பூரம் அணையாதா? நீ இதெல்லாம் அபசகுனமா நினைச்சுக்காத. தைரியமா இது சாரதா. எனக்கு என்னமோ இது அப்படி தெரியல. சாமி கிட்ட வேண்டிக்க வரும்போது கற்பூரம் அணைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு மனசுல படுது. அகல்யா, வாய மூடுறியா? வாயில என்னைக்குதான் நல்ல வார்த்தை வந்து என்னங்க இப்படி பேசுற? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மனசார நீங்க சாமியை வேண்டிக்கிட்டு உங்களை எடுத்துட்டு போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. சரிங்க ஐயா. அம்மா, நல்லா கும்பிட்டுக்கோங்கம்மா. ஐயா, நீங்களும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. அம்மா, கேக் சூப்பரா வந்திருக்குமா? சாருமதி, இந்த கேக்க நான் தான் டெக்கரேட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் சாருமதி டல்லா இருக்க? இல்ல ஆதிரா, நான் நார்மலா தான் இருக்கேன். கேக் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. யாழ்னிய வர இன்னும் காணுமே. அம்மா, கேக் கட் பண்ணலாமா? தாத்தா பாட்டி இல்லாம கேக் கட் பண்ண போறியா ஆதிரா? மா, தாத்தா பாட்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள சாருமதி வேற ஊருக்கு கிளம்பிடுவா. வேணும்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கேக் கட் பண்ணிக்கலாம். அத முதல்ல சொல்லு. 2 கேக் கட் பண்றது தானே உன்னோட பிளானு? அகிலா, அகிலா. மா, அவளை எது கூப்பிடுறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையே இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மா, கூப்பிட்டீங்களா? ஆமா அகிலா, ஆதிரா கேக் கட் பண்ண போறா, அதான் கூப்பிட்டேன். இல்ல, நான் கேக்லாம் கட் பண்ணல. நான் ஒருத்தியா எனக்கும் கேக் கட் பண்ணதே கிடையாதுமா. எங்க அம்மா வெண்ணிலா கைய பிடிச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் கேக் கட் பண்ணுவோம். அம்மா, இப்போ நீங்க என் கைய பிடிச்சுக்கிறீங்களாமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அகிலன் கூட இருக்கும்போது நான் கட் பண்ண நல்லா இருக்காது ஆதிரா. அகிலா, இப்படி நில்லு.
என்னாச்சு காட்டு பார்த்து கையில பட்டுச்சா பார்த்து செய்யலாம்ல. அம்மா நீங்களே கட் பண்ணுங்க, நான் வேணா உங்க கைய புடிச்சுக்கிறேன். கை ரொம்ப எரியுது. Happy birthday to you. எனக்கு இல்ல ஆதிரா, அகிலனுக்கு தான் முதல்ல ஊட்டி விடணும். நோ, நான் உங்களுக்கு மட்டும்தான் ஊட்டுவேன். அப்புறம் அகிலன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை இல்லம்மா, வேற ஒரு பொண்ணோட மாப்பிள்ளை. இப்பதான் வீடு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள என்ன குழப்பத்தை உண்டு பண்ண போற ஆதிரா? அதுவும் இல்லாம அகிலனுக்கும் உனக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அகிலன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் பேசாத ஆதிரா. உண்மைதாமா, நான் ஒண்ணும் வளரல. இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு few minutes வெயிட் பண்ணுங்கம்மா. எதுக்கு ஆதிரா நீ இப்படி திரும்ப திரும்ப ஏதாவது சிக்கலை உருவாக்கிட்டே இருக்க? நீ திடீர்னு இப்படி குழப்பம் பண்றத சாக்கா வச்சு வேற யாராவது கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது தப்பா நடந்தா உன் பேரு கெட்டுடுமேனு தினமும் மன உளைச்சல்ல இருக்கே ஆதிரா. இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுமா. ஏன்னா அகிலனோட காதலி யாழ்னி தோ வந்துட்டாங்க. அகிலா, அகிலா, என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அவங்கதான் யாழ்னி, அகிலனோட லவ்வர். அகிலா, என்னாச்சு உனக்கு? நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம்? அம்மா, என்னையும் உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்கம்மா. நானும் அகிலனும் 4 வருஷமா லவ் பண்றோமா. இப்போ திடீர்னு ஆதிரா கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதோ என்ன அப்படியே மறந்து போயிட்டான். அகிலன் இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேமா.
நீங்க தான் அகிலனை எப்படியாவது என் கூட சேர்த்து வைக்கணும். இங்க என்ன நடக்குது அகிலா? யாழினியும் ஆதரவும் சொல்றதெல்லாம் உண்மையா? மா அது வந்து உண்மையா இல்லையா? அம்மா அவங்கிட்ட எதுக்குமா கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் யாழினி சொல்றாளேம்மா. நீ கொஞ்சம் அமைதியா இரு ஆதிரா. நீ சொல்லு அகிலா, யாழினி இவ்வளவு தூரம் பேசிருக்கா, நீ அமைதியா கேட்டுட்டே இருக்க. நீ யாழினிய லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தியா? ஆமாம்மா. நானும் யாழினியும் காதலிச்சோம். கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அதெல்லாம் நான் ஆதிராவை பார்க்கறதுக்கு முன்னாடிமா. ஆதிராவை பார்த்த அன்னைக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ஆதிராவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யாழினியோட ஞாபகமே வரல. இப்ப என்னால ஆதிரா இல்லாம வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஆதிராவை நான் அவ்வளவு காதலிக்கிறேம்மா. அதனாலதான் நான் யாழினியை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். டேய், எதுக்கு மேலே போய் சொல்லாத. நீயும் யாழினியும் ஓடி போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணீங்கல்ல? சொல்லுடா, சொல்லு. ஆமா ஆதிரா, உண்மைதான். ஆனா சடனா இந்த 10 நாளாதான் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். நான் அகிலன் கிட்ட ஏன் என்கிட்ட பேசலன்னு கேக்கும்போது, சாரி, நானும் ஆதிராவும் காதலிக்கிறோம், கல்யாணம் கூட பண்ணிக்க போறோம், என் மனசுல நீ இல்லை யாழினி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நான் அதை நம்பல. அப்புறம் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற போட்டோஸை எனக்கு சென்ட் பண்ணா. அம்மா, நானும் அகிலனும் அவ்வளவு க்ளோஸா இருந்ததும் இல்ல, போட்டோஸும் எடுத்துக்கிட்டது இல்ல. அதனாலதான் அந்த போட்டோஸ பார்த்த உடனே இவங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்கன்னு நான் நம்பிட்டேன். நோ, அம்மா, அவங்க ஏதோ பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. போய் சொல்லி நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நீதானே என்ன கூப்பிட்டு அகிலனோட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ண. நான் இப்ப உண்மையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சாருமதி, நீ என்ன அப்படியே சும்மா நிக்கிறியே? உனக்கு உண்மை தெரியும் தானே? நீ தானே யாழினி அகிலனோட லவ்வர்னு சொல்லி அவ கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்த. ஏதாவது பேசு. ஆமா, சாருமதி தான் உன்கிட்ட சொல்லிருப்பா. நான் தான் சாருமதி கிட்ட என்னோட போட்டோ கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அம்மா, ஆதிராவும் அகிலனும் காதலிச்சாங்க. நடுவுல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. ஆதிரா அந்த சண்டைய காரணமா வச்சு அவனை பிரியணும்னு நினைக்கிறா. ஆனா அகிலன் ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கான். சோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம உங்க எல்லார்கிட்டயும் எங்க லவ்வ சொன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிதான் நான் சாருமதிக்கு என்னோட போட்டோ கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஆதிரா, நீயாவது அகிலன் கிட்ட சொல்லலாம்ல. உன்னை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு ப்ளீஸ். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்காளே. அகிலனும் யாழினியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களா? ஆக்சுவலா இது என்னோட கேம் ஆதிரா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல?